தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கி அதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன். ஏன் அதை தேன்னு சொன்னார்? தேன் தான் நாள் பட கெடாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள். உலகத்திலே எல்லா பொருளும் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனால் தேனும் கெடாது, தன்னிடம் சேர்ந்த பொருளும் கெடாது. அதனால தான் அந்த காலத்தில் பாலில் தேன் கலந்து சாப்பிட்டாங்க. நம்ம சக்கரைலாம் போட்டு சாப்பிட்டுக்கிறோம். அதனால் தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான்னு சொல்லிட்டாரு மணிவாசகர். அதனால் தேன் எப்படி இனிக்குமோ அதே போல் சிவபெருமானுடைய நாமத்தை சொன்ன மாத்திரத்திலே உள்ளே இருக்கக்கூடிய இந்த மூளைக்கு கீழே இருக்கும் பிட்யூட்ரி கிளாண்டு, அந்த பைனியல் கிளாண்ட்லேருந்து அந்த தேன் சுரந்து அந்த உள்நாக்கில் டச் ஆகுமா. எப்படி டச் ஆகுமா? அந்த பைனியல் கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன், அது சுரக்கக்கூடிய நீர் தேனாய் இன்னமுதமாய் தித்திக்குமா. அதனால தான் சிவபெருமான் சொன்னோம்னா நம்முடைய அந்த நீரானது சுரந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அத்துணை உறுப்புகளையும் சரிவர செயல்பட வைக்குமா. அதனால தான் சிவபுராணத்துக்கு அத்துணை பெரிய ஆற்றல். ஏன் இது மாதிரி இடத்துல பாடணும் அப்படின்னா, அந்த ஆன்மா இயங்குமா. இந்த கூட்டில் எவ்வளோ வருஷம் இருந்தார் அவர்? 92 ஆண்டுகள் இருந்தார். அப்போ 92 ஆண்டுகள் ஒரு நம்ம சாதாரண ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டில் போய் படுத்தாலே தூக்கம் வராது. ஒரு ராத்திரி நம்ம வீடு பூட்டினோமா, நம்ம அப்படி காற்று வருமே, நம்ம பெட்ரூம் இருக்குமே, ஏசி இருக்குமே. ஆனால் இங்கே எதுவுமே வசதி, இப்போ எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் மனசில் என்ன இருக்கும்? குறை இருக்கும், இடம் மாறி படுத்தா. அப்போ 92 ஆண்டுகள் அந்த உடலில் இருந்த உயிரானது பரிதவிக்கும். அந்த கூடுக்குள்ளேயும் போக முடியல. அப்போ இவங்க ஏதோ சொல்கிறாங்களே, அப்போ நம்ம பிரிஞ்சு தான் போகணும். அப்போ எங்கே போகணும்னு தெரியாது. அப்போ சிவபுராணம் போது அப்போ நம்ம கையிலையை நோக்கி பயணப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா கடை தேற்றி கொண்டு சிவபெருமானார் தேற்றி என்ன பண்ணுவாராம், அந்த ஆன்மாவை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நீ என் திருவடியில் சேர்ந்துக்குப்பா, இதுக்கு தான் இந்த பிறவி எடுத்தேன்னு சொல்லி சாந்தமாக சொல்லின்னு போகிறது தான் இந்த சிவபுராணம். எல்லா இடத்துலையுமே சிவபுராணம் சொல்லலாம். குறிப்பாக இது மாதிரி இல்லத்தில் சொல்லும்போது அந்த ஆன்மாவை கடை தேற்றி பலப்படுத்தி சாந்தப்படுத்தணும். சாந்தம் பண்ணி என்னதான் வாழ்ந்திருந்தாலும் அந்த கூட விட்டு நம்ம போகுது அப்படின்னு சொல்லி அந்த உயிர் சட்டுன்னு போகாது. அப்போ அதை ஆற்றுப்படுத்தி சுவாமி கொண்டு போகிறதுக்கு தான் இந்த சிவபுராணம். மற்றைய திருவாசக பாடல்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கும். மற்ற இதுவரையும் தேவாரம் பண்ண அவங்க கடைசியில் தான் 10 பாடல் பாடி போயிருப்பாங்க. இவர் ஆரம்பத்துலேருந்தே என்னை கூப்பிட்டு பண்ணுவார். ஏன்னா நந்தியம்பெருமான் தான் மணிவாசகராக பிறந்து அவதாரம் பண்ணி வரார். அப்படி வரும்போது நான் அங்கேயே இருக்கிறேன்னப்பா, என்னை கூப்பிட்டுக்குவான்வார். உன்னுடைய வேலை இன்னும் முடியலன்னு சொல்லி சாமி என்ன பண்ணுவார், கடப்பிலே போட்டு வைப்பார். அவர் ஆன்மாவை பிரித்து எடுத்து கைலாயத்துக்கு கூப்பிட மாட்டார். அப்போ என்ன பண்ணுவார், ஒரு இரவு நாளைக்கு முக்தி அடைய போகிறாருன்னா நீ முன்னாள் நைட்டு என்ன பண்ணுறாரு, சிதம்பரத்தில் ஓலைச்சுவட்டில் எழுதி வச்சுக்கிறார் சுவாமி, நீ பாடு வரிசையான்றார். அப்போ திருவாசகத்தில் முதல்ல சிவபுராணத்துலேருந்து தொடங்கி கடைசியில் அச்சோப்பதிகம் 51வது பதிகமாக முக்தி நெறி அறியாத முருகரடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவேன்னு சொல்லும்போது அதெல்லாம் பாடி முடித்து அச்சோவே சொல்லி முடித்து அவர் ஜோதியாக கலந்து சிதம்பரத்தில் நடராஜரோடு சேர்ந்துடுறார். இதுதான் அப்போது நம்முடைய வாழ்வும் இது போல் அமையணும்னு சொல்லி இப்போ அந்த ஆன்மாவின் மூலிமா நமக்கு சொல்கிறது. சரிங்களா? நம்ம ஏன் திருநீர் வச்சுக்கிறோம்? இந்த உடல் என்றோ ஒரு நாள், அடுத்த செகண்டோ அடுத்த நிமிஷமோ இந்த உடலை விட்டு இந்த உயிர் போக தயார். அதனால் இப்படி தான் இந்த உடல் ஆக போகுது, இது மேலே பற்று வச்சுன்னே இருக்காத. அதனால் திடீர்னு போயிடுச்சுன்னா வருத்தப்படுவேன். அதனால் இது போதானே போகுது, இந்த கட்டையில் வேக போகிற கட்டைக்கு என்ன பெரிய இது. அதனால தான் திருநீர் பூசுறது. அதனால் சிவபுராணம் சொல்லி எல்லோரும் இறைவனுடைய திருவடியை சென்று சேர்வதற்கு சாரும் வண்ணம் இந்த சிவபுராணம் இறைவனார் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.
பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை கண்ணுதலாண்டம் கருணை கண்காட்ட வந்தேனே விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் இளங்கொழியாய் பொல்லாவினையே புகழுமார் ஒன்றறியே பொல்லாவினையே புகழுமார் ஒன்றறியே பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்திட தேனும் பெருமான் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற ஐயா என ஓங்கி அந்த கண்ட நுண்ணியானே பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளே என் ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே ஆக்கம் மலவுருதி இலாய் அனைத்துலகும் பொக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தோழும்பில் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே சிறந்தடியா சிந்தனையுள் ஏழூரி நின்று நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திட மூடிய மாய இருளை புறந்தோல் போட்டு எங்கும் புழுவழுக்கு மூடி மலங்க புலனைந்தோம் வஞ்சனையை செய்ய கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நிலம் தன் மேல் வந்த அருளி நீல்கடல்கள் காட்டே தாயிற் சிறந்த தயவான தத்துவனே தேசனி தேனானமுதே சிவபுரனே தேச அருள் புரிந்து நெஞ்சில் பஞ்சங்கட
ஆதியணி அந்தம் நடுவாகி அல்லானே கூட்டமை ஞானத்தால் கொண்டுணர்வாதம் தருந்தே போக்கும் வரவும் உணர்வு நீரா புண்ணியானே அத்திந்த வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற மச்சமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவாம் ஊச்சான ஊன்னாரமுதே உதயானே ஆச்சேனம் ஐயா அரணேவோ என்றென்றே வீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கல்லிருளில் நாட்டம் பகின்றாட்டும் நாட்டனே அல்ல பிறவி அருப்பானி ஓ என்று சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் வல்லோரும் ஏத்த பணி வல்லோரும் ஏத்த பணி அல்லர் பிறவி அறுப்பானே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லர் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய வாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம்.